வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மெழுகுவர்த்தியாக உருகி போன ஒரு வாழ்க்கை இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்திற்காக தன்னையே நீங்கள் மறந்து சில தியாகங்களை செய்து ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். கடகம் ராசிக்காரர்கள் தங்களின் சுயநலத்தை பற்றி ஒருபோதும் சிந்திக்காத ஒரு நபர்களாகவே நீங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். குடும்பம், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், பிள்ளைகள் என்று வந்துவிட்டால் உங்களுடைய சொந்த ஆசைகள், கனவுகள், பொழுதுபோக்குகள் என எல்லாவற்றையும் அப்படியே நீங்கள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவங்களுக்காக ஓடாய் உழைக்க தொடங்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்க வேண்டும், நல்ல உணவை உண்ண வேண்டும் என்று தோன்றக்கூடிய தருணங்களில் கூட நம்மை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு இது பயன்படுமே என்று உங்களுடைய ஆசைகளை கொண்டு பணத்தை சேமித்த குடும்பத்திடம் கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களுமாகவே தான் இருப்பீர்கள். உங்களுடைய இளமை கால சந்தோஷங்கள் அனைத்தையும் தியாகம் செய்துதான் அந்த குடும்பத்தை நீங்கள் இதுவரைக்கும் நிமிர்த்திய வைத்தீர்கள். இரவு பகல்கள் உழைத்து தூக்கமில்லாத ஒரு ஆளாகவும் நீங்கள் குடும்பம்தான் என்னுடைய வாழ்க்கை என்று குடும்பத்திற்காக உழைத்த பணங்கள் என அனைத்தையுமே கொடுத்தீர்கள். ஆனால் அந்த குடும்பங்களை உங்களை இறுதி காலத்தில் கண்டு கொள்ளாமல் போன ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய தேவைகளும் நம்மளிடம் இருக்கக்கூடிய பயன்களும் மட்டுமே தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்கிற ஒரு உண்மையை இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் புரிந்து கொள்ளவே ஆரம்பிப்பீர்கள். இதுதான் இன்னை வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக சரியாகவே நடந்திருக்கும். அதே போல் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மனவேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்பட்டது. சில வழிகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சொன்னாலும் அதை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வேதனைகள் இருந்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் மறவழித்து கொண்டு இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அப்படி ரகசியமான ஒரு வேதனைகள் நிச்சயமாகவே இருந்தது. அதை நண்பர்களிடமும் சொல்ல முடியவில்லை, குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியவில்லை. உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு தினமும் அந்த வழியோடு வாழ்ந்த ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கலாம். வெளியில் எல்லோருக்கும் தைரியமாக தெரிந்த நீங்கள் தனியாக இருந்த நேரங்களில் மட்டும் மனதுக்குள் உடைந்து போன ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த காயங்கள் இப்பொழுது ஆறும் என்று உங்களையே நீங்கள் கேட்ட ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. சில கடகம் ராசிக்காரங்க யாரிடமும் பகிர முடியாத ஒரு மனசுமைகளை இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாகவே கருதப்படும். அதனாலேயே மன உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் சிலருக்கு சவாலாகவே இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இந்த ஒரு காலங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. கடகம் ராசிக்காரங்களை நீங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கப் போகிறது. அந்த வேலைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் தான் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் என்பது குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். குடும்பத்தில் அமைதி மற்றும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. இதுவரை புரிதல் இல்லாத உறவுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் சந்தேக கண்களாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பங்கள் இனிமேல் ஒரு அழகான நந்தவனமாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு குடும்பத்தின் நிம்மதிதான் முக்கியம்
என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்கள் இப்பொழுது மலரப்போகிறது. இத்தனை காலங்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ என்ன எங்களுக்காக பெரிதாக செய்துவிட்டாய் என்று உங்களுடைய தியாகத்தை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதை இனிமேல் தேடி கொடுப்பார்கள். மாலையில நீங்கள் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீட்டின் வாசலிலேயே ஒரு நிம்மதியும் பாசமலையும் உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பேரானந்த நிலைமைகள் இனிமேல் உருவாக்கப் போகிறது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படுமா, இப்படியெல்லாம் உருவாக்குமா என்று நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி இப்பொழுது வந்துவிடும். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் பதவி உயர்வுகள், பதவிக்கான ஒரு இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதனை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. கடகம் ராசிக்காரங்களை நீங்கள் எதிர்பார்த்த சில வேலைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கப் போகிறது. அந்த வேலைகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் தான் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் என்பது குறைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவும் அறிவாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படுகிறதா இல்லையோ என்பதை நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். குடும்பத்தில் அமைதி மற்றும் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. இதுவரை புரிதல் இல்லாத உறவுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் சந்தேக கண்களாலும் நரகமாக இருந்த உங்களுடைய குடும்பங்கள் இனிமேல் ஒரு அழகான நந்தவனமாக மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு குடும்பத்தின் நிம்மதிதான் முக்கியம் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசங்கள் இப்பொழுது மலரப்போகிறது. இத்தனை காலங்கள் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நீ என்ன எங்களுக்காக பெரிதாக செய்துவிட்டாய் என்று உங்களுடைய தியாகத்தை மதிக்காமல் ஒதுக்கி வைத்த குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு தனி மரியாதை இனிமேல் தேடி கொடுப்பார்கள். மாலையில நீங்கள் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீட்டின் வாசலிலேயே ஒரு நிம்மதியும் பாசமலையும் உங்களை அரவணைக்கக்கூடிய ஒரு பேரானந்த நிலைமைகள் இனிமேல் உருவாக்கப் போகிறது.